Subscribe now and press the bell icon to GEPL Capital's YouTube channel and never miss out on any stock market update and build your knowledge on investment. வணக்கம் நண்பர்களே, இந்த வார தேசிய பங்கு குறியீடு நிஃப்டி 17369 நிறைவு பெற்று 46 புள்ளிகள் அதிகரித்து 0.26% வாரத்தின் சிறிய லாபத்துடன் நிறைவு பெற்று உள்ளது. இந்த வாரம் நிஃப்டி புதிய உச்சம் அடைந்துள்ளது. அது 17436. இதனால் நிஃப்டி ஹையர் பாட்டமாக பதிவாகி உள்ளது. இனி பங்கு சந்தை நிஃப்டி நிலையாக ஏற்றத்துடன் நகரும். நிஃப்டியின் வாரம் கட்டம் அட்டவணை தோஜி கேண்டில் பேட்டர்னாக பதிவாகி உள்ளது. இது நிஃப்டி உச்சம் கண்ட இடத்தில் எச்சரிக்கும் விதமாக பதிவாகி உள்ளது. நிஃப்டியின் தினசரி அட்டவணையில் தொடர்ந்து 5 நாள் தோஜி கேண்டில் பேட்டர்ன் பதிவாகி உள்ளது. இதனால் நிஃப்டி முன்னேறுவதில் சிறிது சோர்வு ஏற்படும். நிஃப்டியின் வேகம் குறிக்கும் குறியீடு 65க்கு மேல் நிலையாக உள்ளது. இதனால் பங்கு சந்தை வரும் வாரத்தில் ஏற்றத்துடன் இயங்க வாய்ப்பு உள்ளது. நிஃப்டியின் உடனடி சப்போர்ட் லெவல் 17055. இதை உடைத்தால் 16722க்கும் கீழ் நோக்கி செல்ல வாய்ப்பு உள்ளது. நிஃப்டி 18016 அடைந்தால் 18230 அடைய அதிக வாய்ப்பு உள்ளது. வரும் வாரத்தில் நிஃப்டியில் வர்த்தகம் செய்ய 16722 ஸ்டாப்பஸாக கொண்டு தாங்கள் நீண்ட நிலை வர்த்தகத்தை தொடரலாம். இனி பேங்க் நிஃப்டி பற்றி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி கடந்த வாரம் வரம்புக்குட்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதன் வாரம் கட்டம் அட்டவணையில் இன்சைட் வீக் கேண்டிலாக பதிவாகி உள்ளது. இதனால் பேங்க் நிஃப்டி எந்த திசையில் நகரும் என்று தெளிவான அறிகுறி இல்லை. பேங்க் நிஃப்டியின் தினசரி அட்டவணையில் கடந்த 3 வர்த்தக நாளில் தோஜி கேண்டில் பதிவாகி உள்ளது. இதனால் இந்த துறை குறுகிய காலம் மற்றும் நடுத்தர காலத்தில் பக்கவாட்டில் நகரும். பேங்க் நிஃப்டியின் வேகம் குறிக்கும் குறியீடு 60க்கும் அருகில் உள்ளது. இதனால் இந்த துறை ஏற்றத்துடன் நகர வாய்ப்பு உள்ளது. பேங்க் நிஃப்டியின் உடனடி சப்போர்ட் லெவல் 35721. இதை உடைத்தால் 34817க்கும் கீழ் நோக்கி செல்ல வாய்ப்பு உள்ளது. பேங்க் நிஃப்டி 37708 அடைந்தால் 39057 அடைய அதிக வாய்ப்பு உள்ளது. 2 பங்குகள் வரும் வாரத்தில் கவனிக்க வேண்டியவை. அவை MCX லிமிடெட் மற்றும் கொடாக் பேங்க் லிமிடெட். MCX பங்கை 1650 முதல் வாங்கலாம். 1820 வரை செல்லக்கூடும். 1600 ஸ்டாப்பஸாக கொண்டு MCX லிமிடெட் பங்கை வாங்கலாம். கொடாக் பேங்க் பங்கை 1815 முதல் வாங்கலாம். 2010 வரை நகரக்கூடும். 1745 ஸ்டாப்பஸாக கொண்டு கொடாக் பேங்க் லிமிடெட் பங்கை வாங்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மேலும் அதிக வீடியோக்களுக்கு GEPL Capital யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.